நாம லைஃப்ல சக்சஸ் ஆகணும் அப்படின்னா, நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அந்த பயத்த கண்டிப்பா வெளிய தள்ளணும். ஏன்னா, அந்த பயம் நம்மள எதுவுமே செய்றதுக்கு விடாது. கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் 6:30க்கு இவங்க 2 பேத்தையும் எழுப்பி விடுறதுக்கு. இப்ப அப்படியே கொஞ்சம் பழகிட்டாங்க. மௌரீஷ், மௌரிகா 2 பேரும் நைட்டே ஹோம்வொர்க் முடிச்சிருவாங்க. ஆனா, காலையில 6:30 மணிக்கு எந்திரிச்சு படிச்சு பழகணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக, ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல ஒரு லெசன் எடுத்து ரீட் பண்ண சொல்லி 6:30க்கு எழுப்பி விட்டுருவேன். சின்ன கிளாஸ் படிக்கும் போதெல்லாம் இவங்கள நான் எந்த கஷ்டமும் குடுத்ததில்ல. இப்ப வந்து தம்பி 10th ஸ்டார்ட் ஆயிருச்சு. பாப்பாக்கு 8th போறா அடுத்த வருஷம். ஸோ அதனால இப்ப இருந்து பழகிக்கிறது நல்லது தான் அப்படிங்கறனால இப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். சின்ன வயசுல இருந்தே பசங்களுக்கு அடிக்கடி தேங்காய் சட்னி கொடுத்துருவேன். தேங்காய், பொட்டுக்கடலை, இஞ்சி, பூண்டு இந்த மாதிரி எல்லாம் சேர்த்திக்கிறதுனால இது பசங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், இட்லிக்கு ரேஷன் அரிசி, கருப்புளுந்து இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன். இட்லி சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஊற வச்ச பாதாம ஆளுக்கு ஒரு ஸ்பூன் சாப்பிட்டுக்கிட்டாங்க. இட்லி சாப்பிட்டு முடிச்சுட்டு பாதாம் 5 பீஸ் சாப்பிட்டுக்கிட்டாங்க. பசங்க காலையில வெறும் வயிற்றுல வெந்தயம் சாப்பிட்றது அவங்க உடம்புக்கு அவ்வளோ நல்லது. உடம்புக்கு குளிர்ச்சி ப்ளஸ் அதோட ஃபைபர் சத்து அதிகமாக கிடைக்கும். சந்தையிலிருந்து வாங்கிட்டு வந்த இந்த நாட்டு வல்லாரையை எப்படியாவது காப்பாற்றிடணும்னு சொல்லி நட்டு வச்சு டெய்லியும் தண்ணி ஊற்றி பார்த்துக்கிட்டே இருக்கேன். லைன் கீரையும் இந்த மாதிரி நட்டியிருக்கேன். இதெல்லாம் தளைஞ்சு வந்துடணும்னு சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டே இருக்கேன்.